அனைவருக்கும் அன்பான வணக்கம். நலாஸ் கிச்சன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் சீடை எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உப்பு சீடை செய்ய தேவையான பொருள்கள்: வறுத்த பச்சரிசி மாவு 1 கப். இந்த பச்சரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவை ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கடையிலே வாங்கின பச்சரிசி மாவை வறுத்து சட்டியில் போட்டு, வெறும் சட்டியில் போட்டு வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லிக்கு போடுற உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து சிகப்பை வறுத்துட்டு அரைச்சி சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். அடுத்து வெண்ணெய் 1 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். சப்போஸ் நமக்கு வெண்ணெய் இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். எள்ளு தேவையான அளவு ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், இதுக்கு தேவையான தண்ணி. இதுதான் இப்போ நமக்கு தேவையான பொருள்கள். இப்போ நம்ம சீடை மாவு பிசைய போகிறோம். இப்போ மாவை கொட்டிக்கிறோம். உளுந்து மாவு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ 1 ஸ்பூனு வெண்ணெய், நல்லா மெல்ட்டான வெண்ணெய் எடுத்துருக்கோம். அடுத்து கொஞ்சமாக இது வறுத்துருக்கேன், இந்த எள்ளை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த எள்ளை கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காய பவுடர் ஒரு சிட்டிகை. நான் எண்ணெய் கொஞ்சம் சுட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த எண்ணெயும் இதில் போட்டுருவோம். இப்போது சுட வச்ச எண்ணெயை ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுட வச்சு எடுத்து கொட்டிக்கலாம். இது ப்ரிப்பேர் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா சீடை வெடிக்காது. அரிசியை வறுத்துடணும் நல்லா. அதே போல் உளுந்தம்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் ஆக்கி நல்லா சளிச்சிட்டு, ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா சளிச்சிட்டு போட்டு வச்சுக்கோங்க. எல்லையுமே நீங்கள் கல் பார்த்துட்டு நல்லா வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். வெடிக்காது, ஒன்றுமே செய்யாது. பால்ஸ் எப்படி போடணும்னு மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக பிசைங்க, நம்ம அழுத்தி பிசைய வேண்டாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி பிசையாமல், சப்பாத்தி மாதிரி அழுத்தி பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை நல்லா சாஃப்டாக உருட்டிட்டு இப்படி 2 கையில் உருட்டுற மாதிரி இப்படி உருட்டி உருட்டி வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்படி லைட்டாக 2 கையில் இப்படி உருட்டி உருட்டி, ஷேப் வந்து உருண்டையாக இருக்க வேண்டாம், குட்டி குட்டியாக உருட்டி போடுங்க. உருட்டி போட்டுட்டு அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். அதில் உருண்டையாக இருந்ததுன்னா பால் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சீடை உருண்டையாக இருந்தால் சீடை வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் தட்டையாகவே போடுங்க. சைஸ் வந்து அழுத்தி போட வேணாம். நம்ம இப்படி லைட்டாக இப்படி பண்ணோன்னா அழகாக வந்துடும். அடுத்து இதை உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட்டு போட்டு எடுக்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பொரிச்சிக்கலாம்.
வாயில் போட்டால் நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வாயில் போட்டால் அப்படியே கரையும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய்னால கலர் மாறாது. எடுக்கும்போது பாத்திரத்தில் போடும்போது ஒரு சவுண்டு வரணும். தேங்காய் எண்ணெய்னால கலர் சேஞ்ச் ஆகாது. குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா நிமிஷமாக காலி ஆயிரும். நல்லா வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சிரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நம்ம உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான நல்லா கிறிஸ்பியான வாயில் போட்டால் கரையக்கூடிய நம்ம உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இப்படி போட்டால் சவுண்டு கேட்கணும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.